அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த கலை வழங்கி எனது அருமை குருநாதர் வாக்கியோகி டாக்டர் சி. புதுனுமத்தி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் பயிற்சியாளர் அட்சயவாஸ்து நிபுணர் ராஜ் அருளானந்தம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் எளிமையாக பார்க்க வேண்டும் என நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஜாதக ஆய்வு. இது ஒரு ஆண் ஜாதகர். இந்த ஜாதகருடைய வயது 29 வயது நிறைவடைந்து 2 மாதங்கள் ஆகக்கூடிய ஒரு ஆண் ஜாதகர். இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு திருமணம் எப்போது நடக்கும், எப்படிப்பட்ட வரனை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும், திருமணத்தில் எனக்கு தடைகள் இருக்கிறது, நான் எதிர்பார்த்த வரன்கள் எனக்கு வரமாட்டேன்றது, எப்போ எனக்கு திருமணம் கைகூடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மகிட்ட கேட்டிருக்கிற இந்த ஜாதகருடைய ஜென்ம லக்னம் கன்னி லக்னம். லக்னத்தில் ராகு பகவான், தனுசு ராசியில் குரு பகவானும், மகரத்தில் புதன் பகவான், கும்பத்தில் சூரியன் செவ்வாய், மீன ராசியில் சுக்கிரன் சனி கேது பகவான், மிதுன ராசியில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த ஜாதகர் கன்னி லக்னத்துல, மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரத்துல இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய அட்சய லக்னம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஏஎல்பி லக்னமானது அவருக்கு தனுர் லக்னம், மூல நட்சத்திரம், 3ஆம் பாதம் அவருக்கு இயங்கிக்கிட்டு 7/3/2022 ஆரம்பமாயிருக்கு. இந்த லக்னமானது 7/3/2032 இந்த 10 வருட காலங்கள் அவருக்கு தனுர் லக்னம் செயல்படுகிறது. இன்றைக்கு இயங்கக்கூடிய நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம் 27/5/2024 7/7/2025 இந்த மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம் நிறைவடைகிறது. அப்ப மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம் அவருக்கு நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய கர்மாவை சுட்டி காட்டக்கூடியது. அப்ப D9 7ஆம் இடத்தில் போறதுனால இந்த ஜாதகருடைய நிகழ்வு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, லக்னாதிபதி குரு பகவான் அவர் 1க்கு 4க்குரிய குரு லக்னத்தில் அமர்ந்திருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்வை செய்வார். பொதுவாகவே தனு லக்னம் சென்றாலும் சரி, முதல் லக்னம் சென்றாலும் சரி, இந்த செல்லக்கூடிய லக்னங்கள்ல இந்த ஜாதகருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னா, தன்னுடைய சுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உடல் சுகம், வண்டி வாகனம், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து சம்பந்தமான நிகழ்வுகள்ல ஜாதகருடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது இருக்கும். ஜாதகர் என்ன ஒப்பீனியன் இருக்குதோ, என்ன கருத்து இருக்குதோ அதே கருத்தை தான் அவங்களுடைய அம்மாவும் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற நிகழ்வு தான் அம்மாவின் மூலமாக ஜாதகருடைய ஒருமித்த கருத்தோட எண்ணங்களோட செயல்படக்கூடிய லக்னமாக இந்த தனு லக்னம் செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு ஏற்படும். அப்ப லக்னத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்குன்னா, 4ஆம் அதிபதி குரு பகவான் லக்னத்தில் அமர்ந்திருக்கும் போது ஜாதகரை யார் இயக்குவாங்கன்னா, அவங்களுடைய தாயார், வீடு, வண்டி வாகனம், சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருடைய மனநிலை எண்ண ஓட்டங்கள்ல காமிக்கும். 5ஆம் இடத்தை பார்வை செய்வார். அப்ப அவருடைய முழு கவனம் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், தன்னுடைய சுகம், வீடு, வண்டி வாகனம், சொத்து சுகம், எங்க அம்மாவை மாதிரி ஒரு பெண் வரணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். 7ஆம் இடத்தை பார்வை செய்வார். இப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணம், நண்பர்கள், சந்திக்கக்கூடிய நபர்கள், சூழ்நிலை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம். அதே மாதிரி 9ஆம் இடம் சொல்லக்கூடிய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், தன்னுடைய தந்தை, பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஜாதகர் அவருடைய எண்ணங்கள் இருக்குன்றதை காமிக்குது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை என்ன பண்றாரு, லக்னாதிபதி 4ஆம் அதிபதி பார்க்கிறார். அப்போ இந்த இடத்திலே நம்மளுக்கு எளிமையாக தெரிகிறது, திருமணத்திற்கு இந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்குதான்னா, 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது திருமணத்திற்காக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீராத கடன் வரணும், பிரச்சனைகள் வரணும், வம்பு வழக்கணும், வழக்கு வரணும், எதிர்பாராத திடீர் திருமணங்கள், திருமணத்துல இந்த ஜாதகம் அப்படிங்கிற நிகழ்வுகளாலேயே திருமண தடைகள் அப்படிங்கிறத இங்க காமிக்குது. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இயங்கக்கூடிய நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய மூல நட்சத்திரம் கேது பகவான் அவருக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ நம்ம முன்பு சொன்னது மாதிரி லக்னத்தில் குரு பகவானும் 4ஆம் அதிபதி குரு பகவானும் 4ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பது ஜாதகருடைய எண்ணங்கள் ஃபுல்லா எப்படி இருக்கும், வீடு, வண்டி வாகனம், சொத்து சுகம், தாயார் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்ல ஜாதகருடைய எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. அப்ப ஜாதகர் சுகத்திற்கு அடிமை அப்படின்னு நிலையை காமிக்குது. அம்மா அப்படிங்கிற நிகழ்வுகள்ல இவரு முடிவுகளை எடுப்பாருங்கிறத காமிக்குது. ஓகேங்களா? அடுத்து 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் எங்க இருக்கிறாரு, 2ஆம் இடத்தில். 2ஆம் இடத்தில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7க்கு அது 8ஆம் இடமாகவும் ஏஎல்பி 2ஆம் இடத்தில் அமரக்கூடாது. பொதுவாக ஏஎல்பி லக்னாதிபதி 2, 6, 8, 12ஆம் இடங்களில் திருமண காலகட்டத்தில் அமர்ந்தால் இந்த ஜாதகரே இந்த திருமணத்திற்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமானது 2, 6, 8, 12ஆம் இடங்களில் அமர்ந்திருந்தால் திருமண வாழ்க்கையில பிரச்சனை, திருமணம் அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய திருமணமாக நடைபெறும் அப்படிங்கிறது அட்சலக்னபதி ஜோதிடம் படைத்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு தெரியும். அப்போ
7ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல 7க்கு 2ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது இந்த ஜாதகருடைய திருமணம், குடும்பத்தினரால் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பேச்சு, அவருடைய உடல் முக அமைப்பு, பேச்சு சார்ந்த விஷயங்களையும் அவருடைய குடும்பம் சார்ந்த நிகழ்வுகளால் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடை தாமதங்களை காமிக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. 7ஆம் இடம்ங்கிறது மனைவி ஸ்தானம். அவர்கள் எங்க போய் உட்கார்ந்துருக்காங்க? 8ஆம் இடத்துல மறந்திருக்கனால வரக்கூடிய வரனானது வெளியூர், வெளிநாடு, வெளி இடங்கள்ல பிரச்சனைகளை கையாளக்கூடிய மருத்துவ சம்பந்தப்பட்ட துறைகள்லையோ அல்லது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு சொல்லக்கூடிய லாயர் அந்த மாதிரி அட்வொகேட் சார்ந்த துறைகள்லையோ அல்லது பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறைகள்லையோ ஆசிரியர் சம்பந்தப்பட்ட துறைகள்லையோ அதே மாதிரி கணக்கு சம்பந்தமான பேங்கிங் செக்டார்ல இவங்க சந்திக்கக்கூடிய துறைகளாக இருக்குதாங்க. பிரச்சனை சந்திக்கக்கூடிய துறைகள்ல இந்த வரன்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஏன் இந்த திருமணம் அப்படிங்கிறது கடந்த காலங்கள்ல மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் செல்லக்கூடிய காலகட்டத்துல ஒரு வாய்ப்புகளை இவருக்கு ஏற்படுத்தியிருக்கும். அதாவது மனம் விரும்பிய திருமண வாழ்க்கைங்கிற அமைப்பு ஏற்படுத்திருக்கும். 5ஆம் அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பார். ஓகேங்களா? அதே மாதிரி 3ஆம் இடத்தில் அமர்ந்தது தனது 4ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும், தனது 7ஆம் பார்வைக்கு 9ஆம் இடத்தையும், 8ஆம் பார்வையாக அவருக்கு 10ஆம் இடத்தை பார்வை செய்வதனால இவருக்கு கடந்த காலங்கள்ல திருமணம் அப்படிங்கிறது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைக்குரிய அமைப்புகளையும், அந்தஸ்து கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களுடைய பாரம்பரிய சம்பந்தமான விஷயங்களையும், வேலை அப்படிங்கிற காரணத்தினால கடந்த காலத்துல திருமணம் அப்படிங்கிறது கைகூடாத நிலையை சுட்டி காமிக்கிறது. சரியான முயற்சிகள் இல்லாத நிலையை இந்த சூரியன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது முயற்சி கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறத காமிக்குது. சரி, இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லக்னத்தில் குரு பகவானும் நட்சத்திராதிபதி கேது பகவான் 4ஆம் இடத்திலையும் சனி, கேது, ராகு இந்த பார்வைகள் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அம்மாவினுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இந்த திருமணத்திற்கு தடை தாமதங்களை ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுவும் இல்லாம சனி பகவான் ராகு பகவானை பார்வை செய்வது மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம் செல்லக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு எது தடையா இருக்கும்? ஒண்ணு அம்மா, அவருடைய தொழில், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத காமிக்குது. இந்த ஜாதகர் எப்படிப்பட்ட தொழில இருந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் 10ல் ராகு, 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் 2ஆம் இடத்துல. அப்ப பேசி பிழைக்கக்கூடிய தொழில், ஜோதிட சம்பந்தப்பட்டது, டீச்சிங் சம்பந்தப்பட்டது, ஐடி ஃபீல்டு, பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறைகள்ல அல்லது ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும்போது மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள்ல பல தொழில்களை சரிங்களா மறைமுகமாக பார்க்கக்கூடிய தொழில். ஏன்னா சனி ராகு தொடர்பு அப்படிங்கிறது வெளிநாட்டுல ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு, கோடிங் சம்பந்தப்பட்ட துறைகள்ல ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு, பிரச்சனைகளை கையாளக்கூடிய துறைகள்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு சாதகமாக இருக்கும். அதே சம்பந்தப்பட்ட வரன்களை அமைத்துக் கொள்வது ஜாதகத்துல சிறப்பை தரும். 2ஆம் இடத்தில் புதன் பகவான் அமைந்திருப்பது 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில். அப்போ குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு அழுத்தம் இருக்குது. 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது இவர்களுக்கு வரக்கூடிய மனைவியாலே வருமானம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. 2 பேர்களை யாராவது ஒருவர் வருமானத்துக்குரிய நபராக இருப்பாங்க அப்படிங்கிறத காமிக்குது. அப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை திருமணம் அப்படிங்கிற நிகழ்வு சாதகமா இருக்குமா? தாய் தந்தையர் பார்த்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா 4ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து 10ஆம் பார்வையாக லக்னத்தை பார்வை அம்மாவால் ஒரு அழுத்தமான சூழ்நிலையை காமிக்குது. 9க்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பது, 9ஆம் அதிபதி சூரிய பகவான் அவருக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து இருப்பது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தந்தையினுடைய நிகழ்வுகளும் இங்கே எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத காமி. தாயினுடைய எதிர்பார்ப்புகளும் வேலை சம்பந்தமான நிகழ்வுகளால இந்த ஜாதகத்துல திருமண தடை அப்படிங்கிற நிகழ்வை இங்க காமிக்குது. ஸோ இதை வந்து சரி பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிற நிகழ்வானது 7/7/2025 நிகழ்காலத்தில் அனுபவ கர்மாவாக இருக்கிறதுனால இந்த நிகழ்காலத்தில் வரக்கூடிய வரன்களை நிச்சயதார்த்தம் செய்துவிட்டு ஜூலைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து திருமண வாய்ப்புகளை இந்த ஜாதகத்தில் ஏற்படுத்தும். இன்றைக்கு ஏல்பி தசாபுத்தி எடுத்துட்டீங்கன்னா 405 நாள் கேது பகவானும் 45 நாள் சனி பகவான் 5 நாள் குரு பகவானும் இந்த ஜாதகம் செயல்பட்டு இருக்காரு. குரு பகவான் கோச்சாரத்தில் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து இந்த காலகட்டத்தில் திருமண சம்பந்தமான கேள்விகள் வருது. சனி பகவான் அவருக்கு என்ன பண்றாரு? 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து அவருக்கு 45 நாட்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட தடைகளையும் அம்மாவோட எதிர்பார்ப்புகளையும் காமிக்குது. கேது பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சோ இவருக்கு இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய திருமண வாழ்க்கையா தான் இருக்குது. ஜென்ம லக்னத்துக்கு எடுத்துக்கொண்டால் 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலையும் ராகு கேதுக்கள் அமர்ந்திருந்து இவருக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல 7க்கு 8ஆம் அதிபதி சொல்ல 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது திருமணம் அப்படிங்கிறது பேப்பினோட அடிப்படையில பிரச்சனைக்குரிய திருமணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது எப்போது நடைபெறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு இந்த லக்னங்கள் செல்லும் போது பூராட நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்கள்ல 6/11 இறைவன் 4ஆம் இடத்துல அமர்ந்து வந்து இந்த ஜாதகருக்கு முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட நிகழ்வுகளாலே திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பாதிப்புகள் அப்படிங்கிற நிகழ்வு காமிக்குது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் குரு பகவான் லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு அழுத்தங்களும்
2 திருமணங்கள், 2க்கு மேற்பட்ட பலதார திருமண அமைப்புகளை லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறதையும் வரக்கூடிய காலங்களில் சுட்டி காமிக்குது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையை காமிக்குது. ஸோ அப்போ இந்த ஜாதகரை பொறுத்தவரை 2 திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிற நிகழ்வை காமிக்கிறதுனால பிரச்சனைக்குரிய வரனை அமைத்துக்கிறது, மருமங்கல்யம் திருமணம் அப்படிங்கிற நிகழ்வுகளை ஏற்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை ஒரு சரியான வழிகாட்டுதலோட பயணப்பட்டாங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு ஜாதக ஆய்வுகளை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஏல்பி ஜோதிடர் ராஜ் அருளானந்தன். நன்றி, வணக்கம்.